அப்போ அந்த பசங்க கிட்ட நாங்கள் பேசும்போது தான் இவங்க வந்து அப்பா அண்ணா நம்ம வேறு மாதிரி ஒன்று டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஜாஃபி கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை கரெக்டாக 48 ஹவர்ஸில் டிசைன் பண்ணோம். அதே ரோபோட்டை ரீமாடல் பண்ணி ஒரே நேரத்தில் 20 பேருக்கு சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி. முன்னாடி இருந்த ஜாஃபி ரோபோட் ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கு தான் கொண்டு போகும், ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணணும். 20 பேருக்கு சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கோம். அண்ணா நம்ம டிசைன் எப்படி பண்ணலாம்ண்ணா, ஆனால் டிசைன் எப்படி பண்ணலாம்ண்ணா. ஒருத்தர் வந்து சொன்னான்னா, டாக்டரும் பேஷண்ட்டும் பேசிக்கிறதே இல்லைல்ல, நம்ம வேணால் அதில் ஒரு வெப்காம் செட்டப் கொடுத்து ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் செட்டப் கொடுத்து டாக்டரும் பேஷண்ட்டும் பேசிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் ஒவ்வொரு இன்புட்ஸ் கொடுக்க நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை ரெடி பண்ணி திருப்பி கொண்டு போயிட்டு நாங்கள் கலெக்டர் கிட்ட காமிச்சா இஸ் ஸோ எக்ஸைட்டட், எப்படிடா இவ்வளோ சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த ரோபோட்டோட எங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்னைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. சென்னைக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அனுப்பி வச்சு நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணோம்.